HCF LCM based பண்ண ப்ராப்ளம் அப்கமிங் ரயில்வே எக்ஸாமில் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. The LCM of two number is 28 times their HCF and the difference in the LCM and HCF is 405. If the numbers are in the ratio 4:7, then find the difference between the numbers. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா LCM வந்து 28 times HCF என்ன கேட்குறாங்க டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர்ஸ். நமக்கு நம்பர்ஸ் என்னென்னு கொடுக்கலாம், நான் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 4:7 நம்பர்ஸோட ரேஷியோ, அதாவது ஏபி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதோட ரேஷியோ என்ன 4:7. இப்போ நமக்கு நம்பர் என்னன்னு தெரியாது, அதனால 4x 7x எடுத்துருக்கோம். அதாவது ஏ அப்படிங்கிற நம்பர் வந்து 4 டைம்ஸ் ஆகும், 4 மல்டிபிள்ஸ் ஆகும், பிங்கிற நம்பர் வந்து 7 மல்டிபிள் ஆகும் இருக்கும். இப்போ டிஃப்ரென்ஸ் அவங்க கேட்குறாங்க. அப்போது டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும், 7x - 4x. அதோட டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்குன்னா 3x. ஓகேங்களா, இப்போது ஆன்சர் வந்து 3x இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதான் அவங்க கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர்ஸ் 4x 7x தான் அந்த நம்பர்ஸ், இதோட டிஃப்ரென்ஸ் என்ன 3x. ஸோ ஆன்சர் வந்து கண்டிப்பாக 3x இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆன்சர் வந்து 3 மல்டிபிள்ஸாக இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 45, 52, 42, 49 இதில் எதனா 3 மல்டிபிள்ஸ் வரும் பாருங்கள். 45 வரும், 15 × 3 45 வரும். இது வருமா, 1 3s are 3 பேலன்ஸ் 2 கண்டிப்பாக வராது. இது பாருங்கள் 1 3s are 3 பேலன்ஸ் 19 வராது. இது பாருங்கள் 1 3s are 3 இது வர சான்சஸ் இருக்குது. அப்போ ஏஆர்டி ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் ஆன்சர் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணால் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது எல்சிஎம் ஈக்குவல் டு என்னது 28 × HCF. இந்த 28 இங்கே இருக்கும், HCF வந்து இங்கே மல்டிபிள் இருக்க HCF வந்து இந்த பக்கமாக டிவைடில் போகும். அப்போ LCM / HCF ஈக்குவல் டு 28. 28 என்ன பண்ணலாம், எதுவுமே கீழே எதுவுமே டினாமினேட்டர் 1 போட்டுக்கலாம். அப்போ 28 / 1. இங்கே HCFங்கிறது 1, LCMங்கிறது வந்து 28. இப்போ அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, டிஃப்ரென்ஸ் ஆஃப் LCM HCF வந்து 405 அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், LCMக்கு 28x தெரியும், HCF வந்து 1x தெரியும். இது டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும், 28x - 1x ஈக்குவல் டு 27x இருக்கும். ஓகேங்களா, அப்போ 27x அவங்க கொடுத்துட்டாங்க. அதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் த HCF அண்ட் LCM அவங்க கொடுத்துருக்காங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, 405 கொடுத்துருக்காங்க. அப்போது 27xங்கிறது என்னது 405. ஆனால் நமக்கு என்ன வேணும், 3x தான் வேணும். 3x தான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த நம்பர்ஸ். ஸோ நமக்கு 3x வேணும். ஒன்றுமே இல்லை, 27xங்கிறது வந்து 405 அவங்க கொஸ்டின் கிவனில் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா 3x. ஸோ என்ன பண்ணால் கேன்சல் பண்ணுறோம். 1 3s are 3, 9 3s are 27. ஸோ கேன்சல் பண்ணால் 1 3s are 3, 9 3s are 27. 9ஆல் இங்கே கேன்சல் பண்ணால் 45. ஆன்சர் வந்து 45.